சிம்ம ராசி பூர நட்சத்திரம் வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க 1979ல பிறந்திருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு 46 வயசு. அப்ப 46 வயசு அப்படிங்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு ராகுவே திசை நடத்திக்கிட்டு இருப்பாரு உங்களோட ஜனன ஜாதத்துல. அப்ப ஜாதகருக்கு வீடு அப்படின்னு வரும்போது நம்மளோட ராசியோட பலன்கள் தான் நமக்கு மேஜரா இம்பார்ட் பண்ணும். அப்ப உங்களோட ராசிக்கு லாபாதிபதி ஸ்தானத்துல குரு. சோ குரு லாபாதிபதி ஸ்தானத்துல நின்று உங்களோட பூர்வீக ஸ்தானத்தை அவர் 7ஆம் பார்வையா பாக்குற ஒரு காரணத்தினால அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வீடு வாங்குவதற்குரிய பலன்கள் உங்களோட ராசிக்கு இருக்கு. அப்ப சிம்ம ராசிக்கு ராகு பயிற்சி ஓடினாலும், அங்க சனி பயிற்சி ஓடினாலும், ஜனன ஜாதத்துல ராகு தசை ஓடினாலும் வீடு வாங்குவதற்குரிய எண்ணங்களை தூண்டி நம்மள சொந்த வீட்டுக்கு போறதுக்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்தார். அப்ப நீங்க அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்ப கண்டிப்பா நீங்க வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கு போக முடியும். ஆனா அடுத்த 3 வருஷத்துக்கு வீடு வாங்கினாலும் கரெக்டா எந்த டிவும் பெண்டிங் அடிக்காம ஸோ அந்த தாரை பண்ற அளவுக்கு போகாத அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு உங்க கையில ஒரு சொத்து இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ பூர்வீக ஸ்தானத்தை குரு பாக்குறது இன்னமும் வாய்ப்புகள் இருக்குது. அது வீடு மட்டும் இல்லை, நீங்க வாகனம் வாங்கலாம், நகை வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், நிலம் வாங்கலாம். ஸோ சில தேவைகள் உங்களுக்குரிய விஷயங்கள்லாம் வாங்கி நீங்க அனுபவிக்கலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் 25 விழுக்காடு உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த பலன்கள் அடங்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?